ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாகூர் தர்காவில் நாளைக்கு காலையில் ஃபஜருக்கு பிறகு தொழுது பாமரம் ஏறப்போகுது. பாமரம் ஏற்ற பிறகு அதனால் இன்றைக்கி வெளியூர்லேருந்து ஜனங்கள்லாம் வந்திருக்காக பாருங்கள். எல்லா மணராவிலையுமே அந்த பாமர கயிறு, வடை கயிறு, மொத்தமான கயிறு, அந்த கயிறை எல்லாம் கட்டி வச்சுருக்காக ரெடியாக. இது வருஷம் இந்த மாதிரி நடக்கிறப்போ அதை பாமரம் ஏற்றுறதுக்கு முதல் நாள் அந்த கயிற்றுல பக்கத்து கிராமத்தில் இருக்க உள்ளூர்காரக எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அது அவங்களுக்கு நேர்த்திக்கடை என்ன நேர்த்திக்கடை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு எதையும் கட்ட மாட்டாங்க. பணம் மட்டும் அங்கேயே ஒரு துணி கடை இருக்கும், அல்லது வீட்டிலேருந்து துணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த துணியில் அந்த பணத்தை கட்டி அந்த வடை கயிறில் கட்டி விட்ருவாங்க. மணராக ஏறுதில்ல அந்த கயிறு, அந்த கயிற்றுல நேர்ந்துக்கிட்டு கட்டி வச்சுருவாங்க. இது வளமையாக செய்கிறது. இது இவ்வளோ தான் அப்படின்ட்டுலாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக கட்டணுன்றலாம் கிடையாது. பிரியப்படுறாங்க அவங்களா தன்னால் கட்டுறது. இது வளமையாக நடக்கக்கூடிய ஒன்று. அப்படிங்கிறப்போ இதை யார் வேணால் கட்டலாம். இவங்க தான் கட்டணும், இவ்வளோ தான் கட்டணுன்றலாம் கிடையாது. அதில் கட்டிட்டு அது திருப்பி எடுத்துக்கலாம் வரக்கூடாது. அவங்க உட்காந்துருப்பாங்க. அதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் பொறுப்பு. அங்கே இருக்கிறவங்க அதுக்கு பொறுப்பு எடுத்துக்குவாங்க. இதை பாருங்கள், இங்கே அலங்கார வாசலில் இந்த கயிறு இங்கே இருக்க பார்த்திங்களா. இப்போ கயிறோட மொத்தத்தை பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குண்டு. இந்த கயிறை இங்கே இருக்கிறவங்களாம் தான் இதை கட்டியிருக்கா பார்த்திங்களா. இவங்க தான் அந்த மணரா மேலே ஏறி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வக்தும் அவங்க கொடியை மாற்றுவாங்க. நாளைக்கு இந்த கயிறை கட்டிடுவாங்க. ஒவ்வொரு வக்தும் கொடி மாற்றுவாங்க. இவங்க தான் இதுக்கு வருஷம் இவங்க தான் இதில் மேலே ஏறி ஏற்றுறவங்க. இவங்களுக்கு இப்போ மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, இவங்கெல்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் எஜமாங்க மேலே பொறுப்பு வச்சு பொறுப்பாக ஏறி ஒவ்வொரு தடவையும் இவங்க அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் இது. மணரா மேலே ஏறி அதுக்கு பிறகு அந்த பாமரமும் வெயிட்டாக இருக்கும், இந்த கயிறு பயங்கரமான வெயிட்டாக இருக்கும். இந்த கயிற்றுல அந்த கொடியை கட்டி இந்த மலையில் ஏற்றி இறக்குறதுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம ஸ்கூலில் கொடி ஏற்றுற மாதிரி கிடையாது இது. இருந்தாலும் இவங்க அதை ஒரு ஈமானோட, இவங்க எஜமாங்க மேலே இருக்க நம்பிக்கையோடையும் இவங்க இதை செஞ்சு இந்த நாகூர் ஹந்தியை சிறப்பாக ஆக்குறது இவங்களுக்கு ஒரு கடமையாக வச்சுருக்குறாங்க. இவங்க தான் எப்போவுமே வருஷம் இதில் இறங்குவாங்க. இது பாருங்கள், அது முன்னே காட்டினது வெளியே மணராவில். இப்போ இது உள்ளே இருக்க மணராவில் முதல்ல சாந்து பூசணக பார்த்திங்களா, அந்த மணராவில். இந்த மணராவில் தான் உங்களுக்கு பெரும்பாலும் காசெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பொண்டு உட்காந்துருக்காக பாருங்கள், லேடிஸ் எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. இப்போ மழை இல்லை, மழை விட்டுருச்சு 2 நாளாக. நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா. நாளைக்கெல்லாம் ஹந்திரியில் வந்துட்டால் நம்ம ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சிரமம். இப்போ மழை இல்லாத இருக்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஜனங்களுக்கு ஒரு நிம்மதியாக உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. பாருங்கள், கட்டுற தெரியும். எல்லோரும் அவங்கவுங்க போய் ஒரு துணியில் பணத்தை கட்டிட்டு வந்துடுவாங்க. பணமோ காசோ உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ, 1000 கட்டலாம், இவ்வளோ வேணால் கட்டலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம். அவங்களாம் இவ்வளோ கட்டுங்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கட்டினதை யாரும் எடுத்துகிட்டு போயிடாத அளவுக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க. அது அதுக்குன்னு தனியாக மனசர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அது போய் சேரும். அந்த மாதிரி உள்ளது. இது அந்த ஏத்துறாக பார்த்திங்களா, அவங்களுக்கும் இதில் ஒரு ஷேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணுமில்ல. இப்படி நீங்கள் கட்டும்போது இது ஒரு தர்மம். அவங்கள ஒரு மேலே ஏறி இவ்வளோ தூரம் பாடுபடுறவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஜமாங்களோட ஹந்துரியை நம்ம சிறப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு சிறுக்கா அது இதுன்னு சொல்லிட்டு பேச வேண்டாம். இது பொது இடத்துங்களில் தர்மம் செய்கிறதுங்கிறது ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களையும் அவங்கள ஊக்குவிக்கிறது. அது மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை, கட்டுற வாழ்க்கை நல்லா இருக்கும். இது பாருங்கள், இது மதீனா சாயலில் இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நல்ல பச்சை, அழகான பச்சையில் இருக்கும். இதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் மட்டும் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு பிடிச்சமான இது சச்சா முபாரக்குங்கிறவங்க இருந்தப்போ தான் இதை மேலே பச்சை கலரில் கட்டினாங்க. இந்த இடம் எப்போவுமே நல்ல அலங்காரமாக இருக்கக்கூடிய இடம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழகு கொடுத்த மாதிரி இருக்குது. இது மேலே தகரம் போட்டுட்டாங்கன்னா இது நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியல. நான் மீலாது நபியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சப்போ மேலே தகரம் இருந்துச்சு டென்ட்டு. இப்போ இந்த பெயிண்ட் அடிக்கிறதுனால அந்த தகரத்தை கலட்டியிருக்காக, அதனால் என்னால் எடுக்க முடிஞ்சது. இது பாருங்கள், எல்லா பக்கமும் நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறனால ஜனங்க நல்லா வர கிளம்பி அந்த லைட் அலங்காரம் தெரியுது பார்த்திங்களா. மணராவுக்கு ஒவ்வொரு மணராவிலையும் கயிறு கட்டிட்ட அளவை. ஆனால்
நாளைக்கு பாமரத்தை ஏற்றிடுவாங்க, வகையறை கட்டிட்டாங்க. அதனால் அதுக்குள்ளே ஏற்பாட்டெல்லாம் நடந்துகிட்ருக்குது. நீங்கள் முடிஞ்சவங்க வாங்க. மழை இங்கே இல்லை, முடியாதவங்க வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் துவா செய்யுங்க. உங்களுக்குரிய காணிக்கைகள் கொடுக்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம். நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் நேர்த்தி கடனுக்கு முடிஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் வரப்போ கொண்டு வந்து கொடுக்கலாம். எல்லாமே உங்களோட மனசை பொறுத்து தான். ஆனால் துவா செஞ்சுக்கோங்க. நாகூர் ஆண்டவருடைய அந்திரி சிறப்பாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் துவா செய்யுங்க. முடிஞ்சவங்க வாங்க. வெளிநாட்டில் இருக்க வர முடியாதக இது மாதிரி நான் போடுவேன். இதை நான் லைவாக போடணும்னு நினச்சேன். டக்குன்னு நான் மறந்துட்டு நான் வீடியோவாக எடுத்துட்டேன். வீடியோவை எடுத்து எடிட் பண்ணலான்ட்டு, ஆனால் நான் எடிட் கூட பண்ணலை. நான் அப்படியே போடுறேன். உங்களுக்கு தொடர்ந்து இதை பார்த்து நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தான். எல்லாருமே வருவாங்க, உள்ளூர் வெளியூருண்டல்ல. இவங்கெல்லாம் உட்காந்துருக்கிறவங்க இந்த மாதிரி துணி கேட்குறவங்களுக்கு அவங்களே துணியை கொடுப்பாங்க. அவங்க பணத்தை மேலே கட்டியிருக்கா தெரியுங்களா. ஒருத்தர் கட்ட ஒருத்தர் அதை கழட்டுவார். ஒருத்தர் கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கத்தில், ஒருத்தர் அதை கட்ட இன்னொருத்தர் கழட்டி அதை அவங்களுடைய கலெக்ஷனில் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வளமையாக நடக்கிறது. பாமரம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இது நடக்கும். பாமரம் ஏற்றுறதுக்கு முதல் நாள் இது நடக்கும். நாளைக்கு தான் பாமரம் ஏற்றுவாங்க, நாளைக்கு காலையில். அதனால் அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும். நீங்களும் இங்கே இருந்த மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் மனநிம்மதிக்கான சேனல். அதனால் மனநிம்மதி எங்கே கிடைக்குதோ நம்ம அங்கே எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். மன நிம்மதிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இல்லை. அதனால் உன்னை பற்றியே நம்ம மட்டும் போடுறதுக்கு இல்லை. மன நிம்மதிங்கிறது இறை சிந்தனையில் மன நிம்மதி இருக்குது, வாழ்க்கை துணையில் மன நிம்மதி இருக்குது. எவ்வளவு சொத்து சுகம் புகழ் எல்லாமே இருந்தாலுமே வாழ்க்கை துணைங்கிறது இல்லாவிட்டால் அங்கே நிம்மதி இழக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இன்னொன்று வீட்டில் மன நிம்மதி. எல்லாம் இருந்து பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் நகை நட்டு எல்லாம் இருந்தாலும் மனசருக்கு வீடு இல்லாமல் இருக்கிறப்போ வெளியிடத்தில் நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு நிம்மதி குறைச்சதாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி வராது. அதனால் இந்த 3 இதில் தான் மன நிம்மதி இருக்குதுன்னு சொல்லிட்டு திருக்குறான் சொல்லுது. அதையே 3 ப்ளேலிஸ்ட்டில் தான் நான் போடுவேன். என்னோடய சேனல் ஒரே ஒரு தர்காவை மட்டும் காட்டாது. சமையல், வீடு, அது மாதிரி வாழ்க்கை துணை, இது எல்லாத்தையுமே சேர்த்து காட்டும். இப்போ ஹந்திரி வர்றதுனால நான் இப்போ அதிகமாக நான் தர்காவை தான் காட்டுவேன். இல்லாட்டி எப்போயாச்சும் வாரத்தில் ஒரு நாள் நான் தர்காவை காட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் சலவாத் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். எஜமானுக்கு உங்களோட துவாவை கேளுங்க. எஜமாங்க உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா சிஃபத்தையும் கொடுத்து எல்லா ரஹமத்தையும் கொடுத்து உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஹாஜத்தை நிறைவேற்றுவான். நீங்களும் இருந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், அடிக்கடி தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைவ் போடுறேன், முடியாவிட்டால் இந்த மாதிரி நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய சேனலில் டக்குன்னு டேட்டா முடிஞ்சிருச்சு, அதனால் நான் அப்படி போடுறதா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் லைவ் போட பார்க்குறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பார்க்குறீங்க, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் யார் பார்க்குறீங்கன்னு இவங்கெல்லாம் தான் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் இதுக்கு இன்சார்ஜு. இவங்க தான் அந்த பணத்துக்கு கட்டுற பணத்துக்கு இவங்க தான் பொறுப்பெடுப்பாங்க. இதில் ஒருத்தர் கட்ட ஒருத்தர் கலட்டிக்கிட்டு இருப்பார். இதுதான் நடக்கும். இதுக்கு பாருங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அதிகாரிகள் மூலியமாக நடக்குது. தன்னால் இஷ்டம் போல் நடக்கிறதில்ல. ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. இன்னாருக்கு தான் இன்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மாலிட்டி பிரகாரம் தான் இங்கே நடக்குதே தவிர யார் வேணால் இது யார் வேணால் கட்டலாம். ஆனால் யார் வேணால் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்களும் வாங்க, உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுங்க. எஜமான்ட்ட துவா செய்யுங்க. எப்போவுமே இந்த சேனலுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சில நேரத்தில் என்னால் பேச முடியாது போயிடுது. இப்போ பார்த்துங்க, என்னென்னா அடுத்த நாளைக்கெல்லாம் இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறப்போ சிரமமாக இருக்கும். வேறு நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். இந்த அழகு அடுத்த வருஷம் தான் மறுபடியும் நம்ம பார்க்க முடியும். இந்த வருஷத்துக்கு பார்த்திங்களா எவ்வளோ பெரிய உயரத்துக்கு ஒரு மொத்தமான கயிறு. இந்த கயிறோட மொத்தம் ரொம்ப மொத்தமாக இருக்குது. பார்த்தாலும் அசைக்க கூட முடியாது. அந்த ஆம்பளை பிள்ளைங்க அதை தூக்கி மேலே கொண்டு போய் சேர்த்து அங்கேருந்து கொடியேற்றி அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இதை கொண்டாடப்பட வேண்டிய விஷயந்தான். இதுக்கெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கிற ஆட்களால் தான் இது செய்யறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தா இதெல்லாம் செய்யறதுக்கு யோசனை பண்ணுவா சும்மா உள்ளகளாக இருந்தால். அதனால் ஈமானை வளர்க்கணும், இஸ்லாம் வளரணும், ஒரே கொள்கையாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே ஒரு தந்தா இறைவன். எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே இறைவன் தான். அந்த நம்பிக்கையை முழுமையாக வைங்க. எல்லோரும் ஒத்துமையாக இருப்போம். சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. இறைவனை யாரும் பார்த்ததில்லை. அதனால் உருவத்தை இறைவனுக்கு வைக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.